வருகிற பொழுது விதைகள் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு டால்ஸ்டாயுடைய ஒரு கதை ஞாபகத்துக்கு வந்தது, விதையின் கதை அப்படின்னு. இந்த அரங்கத்திலே வந்து யாரும் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே சொல்லியிருக்காங்களா யாரும்? இல்லையா? பரவாயில்ல, தப்பிச்சேன். டால்ஸ்டாய் நம்மளை எப்போதும் காப்பாற்றிடுவார், இந்த கூட்டத்திலையும் காப்பாற்றிட்டார். இந்த விதையின் கதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை எழுதியிருப்பாரு. இங்கே கூட டால்ஸ்டாய் கதைகள் இருந்ததுன்னா நீங்கள் வாங்கி படிங்க. ஒரு குழந்தை என்ன பண்ணும், தெருவில் விளையாடிக்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு கோழி முட்டை அளவுக்கான சைஸில் இருக்கக்கூடிய ஒரு தானியம் அது கையில் கிடைக்கும். அதை எடுத்துகிட்டு ஓடி போய் அவங்க அம்மாட்ட கொடுத்து, அம்மா இது வந்து என்னம்மா இது நம்ம வீட்டு வாசலில் இந்த கிடக்கு அப்படின்னோடனே, இது ஒரு விதை மாதிரி தெரியுது, முட்டை மாதிரி தெரியுது, என்னன்னு தெரியல அப்படின்னோடனே, என்னம்மா இது கூட தெரில அப்படின்னு சொல்லிட்டு எல்லா குழந்தைங்களுக்கும் அம்மாவுக்கு எதுவுமே தெரியாதுங்கிறதுல நம்பிக்கையோடு இருக்குங்க இல்லையா? அதனால் என்னம்மா ஒன்று கூட தெரில, சரி விடு நான் அத்தைக்கிட்ட கேட்குறேன் அப்படின்னா அத்தைக்கும் தெரியல, பெரியம்மாட்ட கேட்குறேன், சித்திக்கிட்ட கேட்குறேன், அக்காட்ட கேட்குறேன், யாருக்கும் தெரியல. அவங்க டீச்சர்கிட்ட போய் கேட்குறாங்க, டீச்சருக்கும் தெரியல. இங்கே எனக்கு முன்னால் பேசிவிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய வைஸ் பிரின்சிபால் அவர் வந்து மாணவர்களை பற்றியெல்லாம் எவ்வளோ அக்கறையோடு இருக்காருன்னு, அப்படி இருக்கிறவர்கிட்டையும் போய் கேட்டாலும் அந்த விதைக்கான அர்த்தம் அது என்னன்னே தெரில அவங்களுக்கு. உடனே அந்த டீச்சர் என்ன சொல்கிறாங்க, தனக்கு தெரிலனா கூட எப்படியாவது இதுக்கு விடை கண்டுபிடிக்கணுங்கிறது தான் ஆசிரியர்களோட முக்கியமான குணாம்சமாக இருக்கும் இல்லையா? சரி, இதை ஒன்று செய்யலாம், நம்ம நாட்டு மன்னர்கிட்ட போய் இந்த மாதிரி நாங்கள் ஒன்று கண்டுபிடிச்சோம், அது என்னன்னு எங்களுக்கு தெரியலைங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஒப்படைச்சிருவோம். ஏன்னா நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பொருளும் நமக்கு சொந்தம் கிடையாது, மன்னனுக்கும் சொந்தம் கிடையாது. ஆனால் மன்னனுக்கு சொந்தம்னு நம்ம நம்புவோம் இல்லையா? ஏன்னா ஆண்ட பரம்பரைங்கிறதுனால அத்தனை உரிமையும் ஆண்டவனுக்கே இருக்குன்னு நம்ம நம்புவோம். அதனால் போய் கேட்டுருவோம் அப்படின்னு அந்த அம்மா போய் மன்னர்கிட்ட அழைச்சிட்டு போய் இந்த குழந்தையும் கூட்டிகிட்டு போய் இந்த பொண்ணு வந்து எடுத்துச்சிங்கய்யா, அதனால் இது யாரும் கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்ன உடனே, எப்போதுமே மன்னர்கள் எப்படி இருப்பாங்க, அமைச்சர்கள் கேட்டு தான் முடிவு எடுப்பாங்க. அந்த அமைச்சர்கள் எப்படி இருப்பாங்க, அவங்க இப்போ இருக்கிற அமைச்சர்கள் மாதிரியே இருப்பாங்க இல்லையா? எதுக்கு இப்போ நீங்கள் கைத்தட்டி என்ன பிரச்சனையில் மாட்ட விட்டு போகிறீங்கன்னு எனக்கு தெரில, அவங்க யாருக்கும் தெரியலன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, கற்றுக்க தானே போகிறாங்க, கற்றுக்குவாங்க. என்ன பண்ணலான்னு மாறி மாறி கற்றுக்கிட்டே இருந்தாங்க. அதில் 6 மாதம் ஓடி போயிடுச்சு. அப்புறம் ஒரு கட்டத்தில், ஏப்பா அந்த கையில் வச்சுருக்கக்கூடிய அந்த அதிசய பொருள் என்னதான்னு கண்டுபிடிங்கப்பா, அந்த விதையுடைய அந்த விதையை வந்து அது விதை தானான்னு முதல்ல கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு மன்னர் என்ன பண்ணுவார், கேட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த அமைச்சர்களுக்கு இடையில் ஒரு அமைச்சர் கொஞ்சம் விவரமானவராக இருப்பார். யாராவது ஒருத்தர் 2 பேர் இருப்பாங்கல்ல, மற்ற கட்சியிலேருந்து போனவங்க மாதிரி. அவர் உடனே சொல்கிறாரு, நம்ம போய் கேட்போன்னா அந்த அமைச்சர் சொல்கிறாரு, ஆமாங்க இதை பற்றி தெரியணும்னாக்க எங்கள் ஊரில் ஒரு வயசானவர் இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் கேட்போம், அவர் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு. உடனே எங்கே இருக்கார் அவர்? உடனே அவர் படுத்த படுக்கையாக இருக்கிறார். சரி கூட்டி வாங்கடா அப்படின்னா தூக்கிட்டு வருவாங்க. அவரை தூக்கிட்டு வந்தோடனே அவர் அந்த விதையை உருட்டி பார்த்துட்டு என்ன சொல்லுவார், இது என்னன்னு தெரியல, வேணா எங்கள் அப்பா கிட்ட கேட்டால் தெரியும்னு சொல்லுவார். உங்களுக்கு தெரியலையானா இவரையே விளாடுற வயசில் தூக்கிட்டு வர்றாங்க, உங்கள் அப்பா எங்கே இருக்கிறாரு? எங்கள் அப்பா வீட்டில் இருக்கிறாரு அப்படின்னுங்க. சரி, அடுத்து மன்னர் என்ன பண்ணுவார், உங்கள் அப்பாவை போய் கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லி மன்னர் அமைச்சர்கள்லாம் அனுப்பிச்சு மன்னரை கூட்டு வர சொன்னால், அப்பா கோல் ஊனி கொண்டு நடந்து கொண்டு வருவார். பேரன் படுத்த படுக்கையாக இருப்பார், அப்பா கோல் ஊனி நடந்து வருவார். அவர் வந்து அந்த கையில் இருக்கக்கூடிய முட்டை சைஸில் இருக்கக்கூடிய அந்த விதையை உருட்டி பார்த்துட்டு, இது என்னன்னு தெரிலங்க, எங்கள் அப்பா கிட்ட கேட்டால் தெரியுங்கன்னு அவர் சொல்லுவார். ஏன்னா உன்னோட அப்பாவும் இருக்காரா உயிரோட அப்படின்னோடனே, ஆமாம் இருக்கிறாருன்னொடனே இந்த 2வது கோல் ஊண்டி வந்தவருக்கு கண்ணு கொஞ்சம் மங்களாக தெரியும். இருக்காருங்க, எங்கே இருக்காருன்னொடனே, இருக்காரு எங்கள் வீட்டுக்கிட்ட தான் இருக்காரு அப்படின்னோடனே திருப்பி அனுப்புவாங்க. அவர் நல்லா நடந்து வருவார். யார்? தாத்தா பிரமாதமாக நடந்து வருவார், மகன் கோல் ஊன்னிட்டு வர்றாரு, பேரன் படுத்த படுக்கை ஆகிட்டார். இப்படி தான் இருக்குது. உடனே அங்கேருந்து அந்த மூத்தவர் அந்த தாத்தா காக்காரர் வருவார். வந்த உடனே அவர் கையில் கொடுத்த உடனே இவருக்காவது தெரிஞ்சிருமா, அந்த உண்மை தெரிஞ்சிருக்குமா தெரியாதாங்கிற பதட்டத்தோட அமைச்சரவை அரசர் எல்லாரும் உட்காந்துருக்கும் பொழுது அந்த விதையை அப்படி கையில் வாங்கினோடனே கையை எல்லாரும் உருட்டி உருட்டி பார்த்தான்ல, அவர் உருட்டி பார்க்க மாட்டார், அந்த விதையை கையில் வச்சு மூடிக்குவார். மூடிக்கிட்டு 2 கண்ணாலும் ஒற்றி விட்டு 100 ஆண்டுகளாக தேடிக்கொண்டிருந்த இந்த விதை நம்முடைய மண்ணின் ஆதி கோதுமை விதை அப்படின்னு சொல்லுவார். ஆதி கோதுமை விதைனா அது என்ன பெரிய விஷயம் அப்படின்னு நம்மளுங்க வழக்கமாக கேட்பாங்கல்ல. ஆதி கோதுமை என்னுடைய சிறப்பு என்னன்னா, நான் நடந்து வருவதற்கு காரணமாக இருந்தது அவருக்கு 104 வயசு, 104 ஆண்களுக்கு முன்பு காணாமல் போன இந்த விதை மறுபடியும் நம் கையில் கிடைத்து விட்டது. மறுபடியும் என்னுடைய பேரன்கள் எல்லாம் என்னை போலவே நடந்து செல்லக்கூடியவர்களாக மாறுவார்கள் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைக்கு ஆற தழுவி
நீ என்னோட பேத்தி இல்லைம்மா, நீ தான் என்னோட தாய், தொலைந்து போன என்னுடைய ஆதி கோதுமையை தேடி கண்டுபிடித்து கொடுத்தான், இறுக்கி அணைத்துக் கொள்வதாக அந்த கதை முடியும். டால்ஸ்டாய் இதன் மூலம் என்ன சொன்னார்னா, அந்த விதை என்பது வெறும் விதை அல்ல, நம்முடைய பாரம்பரியம், நம்முடைய பண்பாடு, நம்முடைய கலாச்சாரம் அப்படின்னு அந்த கதையை முடிப்பார். இந்த கூட்டத்துக்கும் இந்த கதைக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா, அந்த தாத்தா உருட்டி கையில் மூடிக்கொண்ட அந்த விதைதான் புத்தகங்கள். இந்த புத்தகங்களை நீங்கள் எவ்வளவு தூரம் பாரம்பரியமாகவும் பண்பாடாகவும் கருதி கொள்கிறீர்களோ அதன் மூலமாக நம்முடைய சமூகம் தலை தோங்குங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. நீங்கள் நிறைய சினிமா பாட்டு கேட்டிருப்பீங்க, என்னோட பாட்டை விட்டுருங்க. நிறைய பாடல்களை கேட்குற பொழுது இடையில ஒரு சின்ன வரிகள் வரும். அந்த வரிகளை நீங்கள் குறித்து கவனித்து நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த புத்தகத்தினுடைய அருமை உங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா சினிமா பாட்டுக்குள்ளே எங்கே சார் புத்தகத்தை பற்றியெல்லாம் வந்திருக்கு? புத்தகத்தை எடுக்காதுன்னு தானே வந்திருக்கு. காலேஜுக்கு கட்டடிப்போம், இந்த ரேஞ்சுக்கு தானே சார் வந்திருக்கு. அப்படின்னா வந்திருக்கிறது காவேரி அப்படின்னு ஒரு படம். காவேரி அந்த படம் பார்த்துருக்கீங்களான்னு தெரில, இல்லைன்னா இன்றைக்கி நைட்டு போய் பார்த்துருங்க. அதில் சரியில்லை மெத்த சரியில்லைன்னு ஒரு பாட்டு இருக்குது. அந்த பாட்டில் ஒரு 3 விஷயத்தை பற்றி என்எஸ் கிருஷ்ணன் பாடுவார். உடுமலை நாராயணகவியோடைய பாடல் அது. என்எஸ் கிருஷ்ணன் குரலில் நம்ம கேட்க முடியும். சரியில்லை மெத்த சரியில்லை இந்த பாட்டு. அது என்னென்னா, அவர் கச்சேரி பண்ணுறதுக்காக வருவார், பேசிக்கிட்டு இருப்பார். பேசிக்கிட்டே இருக்கும்பொழுது ஒரு சீட்டு கொடுத்து நீங்கள் பாடுங்கன்னு எல்லாரும் கத்துவாங்க. கத்துனோடனே அவர் சொல்லுவார், சரியில்லை மெத்த சரியில்லை. கூட்டத்தில் பேசும்போது பாட்டு பாடுன்னு சொல்கிறது சரியில்லை, பாட்டு பாடுன்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது துண்டு சீட்டு கொடுக்குறது சரியில்லை, துண்டு சீட்டு கொடுத்தோடனே சீட்டி அடிக்கிறது சரியில்லை, சீட்டி அடித்தோடனே சேட்டை பண்ணுறது சரியில்லை, அப்படி சொல்லிகிட்டே வருவார். இதெல்லாம் ஒரு பாடலுக்குள்ளே இருக்கக்கூடிய இயல்பான விஷயம். அதில் 3 விஷயத்தை சொல்லுவார். அது என்ன சொல்லுவார்னா, பூப்படைந்த பெண்ணை, பொன்னை, புத்தகம் இம்மூன்றையும் மாற்றாரிடத்தில் காப்பாற்று என்று சொல்வது சரியில்லை அப்படின்னு சொல்லுவார். நான் ரொம்ப வியந்து போனது, பூப்படைந்த பெண், பொன், புத்தகம், இது எவ்வளோ வேல்யூபிளானது. இந்த மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த 3 பெண்களும் என்ன சொன்னாங்கன்னா, பெண்ணுடைய வாழ்க்கையை பற்றி தான் அவங்க திரும்ப திரும்ப சொன்னாங்க இல்லையா. அதுதான் பூப்படைந்த பெண்ணுன்னு வச்சுக்கோங்க. பொண்ணுங்கிறது வேல்யூபிளான ஒரு விஷயம், புத்தகம்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. புத்தகத்தை நான் எப்படி புத்தகம் வாசித்தேங்கிறத பின்னாடி சொல்கிறேன். ஒரு புத்தகத்தை கொடுத்துட்டா, இரவல் கொடுத்தாக்க அது வருமா வராதான்னு உட்காந்துருக்கிற வேதனை இருக்கு இல்லையா, அது ரொம்ப பயங்கர பதட்டமாக இருக்கும். இந்த புத்தகத்தை இங்கேருந்து வாங்கிட்டு போகிறாங்க இல்லையா, வாங்கிட்டு போகிறவங்க எல்லாரும் இந்த புத்தகத்தை எப்படி வச்சுக்கணும்னா, பூப்படைந்த பெண் மாதிரி பத்திரமா வச்சுக்கணும், ஒரு தங்கம் மாதிரி வச்சுக்கணும். அதுக்கு நிகரானது புத்தகம் அப்படின்னு சொல்கிறார். நான் பொருளாக சொல்லலை. இந்த புத்தகத்தை ஒரு இரவல் கொடுத்துட்டு நீங்கள் திருப்பி கொடுக்குறதுக்குள்ளே நான் சில புத்தகங்கள், என்னுடைய முக்கியமான சில புத்தகங்கள் எல்லாம் ரொம்ப உற்சாகத்தில் இந்த மாதிரி மேடையில் என்ன பண்ணிடுவேன், அந்த புத்தகத்தை பற்றி வியந்து சொல்லிவிடுவேன். இப்போ டால்ஸ்டாய் கதை சொன்னேன் இல்லையா, டால்ஸ்டாய் கதை சொன்ன உடனே என்னுடைய நண்பர்கள் உடனே வீட்டுக்கு வந்து, அந்த மேடையில் எனக்கு டால்ஸ்டாய் கதை பற்றி சொன்னேன்லப்பா, அந்த புக்கு கூட நான் படித்து கொடுக்குறேன்னு வாங்கிட்டு போவான். அதுக்கப்புறம் நான் ஃபோன் பண்ணி அந்த புத்தகத்தை விட அதிக காசு செலவு பண்ணாலும் அந்த புத்தகம் திருப்பி வராது, அந்த புத்தகமும் கிடைக்காது, வேறு எங்கேயும் தேடி பார்த்தாலும் கிடைக்காது. சரி, ஒரு கட்டத்தில் போய் நம்மளே வீட்டில் போய் எடுத்துகிட்டு வரோம், நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் அந்த புத்தகத்தை எடுத்து பார்த்தா, அந்த புத்தகத்துக்கு கீழே ஒவ்வொரு பக்கத்துக்கும் கீழேயும் ஏதாவது கோடு போட்டு ஏதாவது கிறுக்கி வச்சு மறுபடியும் நம்ம படிக்க முடியாத மாதிரி வச்சுருப்பாங்க. எனவே புத்தகத்தை பேணுவது என்பது, புத்தகத்தை பாதுகாப்பது என்பது நம்மை நாம் பாதுகாப்பது போன்றது. இந்த புத்தக கண்காட்சியில் நான் திரும்ப திரும்ப சொல்கிறது என்னென்னா, இந்த ஒரு புத்தகத்தை நீங்கள் கையில் எடுத்துக்கொண்டு போனால், என்னுடைய அருமை நண்பர் ஒரு கவிதை எழுதியிருப்பார், புத்தகத்தை நீங்கள் மேலிருந்து கீழே வாசித்து கொண்டே வருகிறீர்கள், அந்த புத்தகம் கீழே இருக்கிற உங்களை மேலே உயர்த்தி கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லுவார். அதனால் புத்தகத்தை ரொம்ப நுட்பமாக கவனிக்கணும். இந்த பேச்சை நான் தொடங்குவதற்கு முன்பாக நான் கண்ணதாசனுடைய கவிதையை சொல்லி தான் ஆரம்பித்தேன். ஏன் கண்ணதாசனை சொல்லி ஆரம்பித்தேன்னா, இது கண்ணதாசனுடைய 100ஆண்டு விழா. அதனால் நான் அவருடைய கவிதையை மேடைதோறும் சொல்கிறேன். ஒரு பாடலாசிரியராக நாங்கள் எல்லோரும் இன்றைக்கு சினிமாவில் பாடல் எழுதுவதற்கு எப்படி சிறப்பாக எழுத வேண்டும் என்பதை கற்பிக்காமல் கற்பித்து விட்டு போன கவியரசர் அவர் இல்லையா. அது சொன்னால் சொல்லிக்கிட்டே இருக்கலாம், அதுக்கெல்லாம் நேரம் நிறையா இருக்காது. எனக்கு பதட்டமெல்லாம் ட்ரெயின் போயிடக்கூடாது, நாளை காலையில் உள்ள ரெக்கார்டிங்கு கட்டாயிடக்கூடாதுங்கிற பதட்டத்தில் தான் நான் பேசுகிறேன். ஆனாலும் கண்ணதாசனை பற்றியும் என்னுடைய வாழ்வில் நடந்த சில சம்பவங்களையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளாமல் போனாக்கா அதுவும் நல்லா இருக்காது இல்லையா. கண்ணதாசனுடைய சிறப்பு அப்படின்னா, நம்ம கல்யாண சுந்தர ஐயா விட்டிங்கனாக்கா ஒரு 2 மணி நேரம் அவங்க பேசுவாங்க. ரொம்ப பிரமாதமாக கண்ணதாசனை பற்றி எல்லோரும் பேசுவார்கள். ஆனால் நான் எல்லாரும் பேசுவதை மாதிரி நான் பேச முடியாது இல்லையா. ஏன்னா எல்லாரும் ரசிக்கிறதே நான் சொன்னாக்க, நான் என்ன கண்ணதாசனிடமிருந்து பார்த்தேன் என்பது ரொம்ப முக்கியமானது. கண்ணதாசனிடம் நான் ரொம்ப கவனித்து, ரொம்ப கூர்ந்து கவனிக்கிறதுங்கிறது அவருடைய சொற்கள். இந்த சொற்கள் வழக்கமாக எல்லாரும் எழுதுறது தான். இங்கே கூட தம்பி
நிகழ்வுக்கு முன்பாக என்னை வந்து சந்தித்து கேட்ட தம்பி வந்து எப்படி சார் பாட்டு எழுதுறது அப்படின்னு கேட்டார். அது தெரிஞ்சால் ஏன்னா நான் இதுக்கு 2500 பாட்டு எழுதிட்டு இருக்கிறேன். எப்போயாவது எழுதிடலான்னு நானும் ஒரு பாட்டாக எழுதி தான் கற்றுட்டு இருக்கேன். அதனால் அதுக்கான இலக்கணமோ ஸ்கூலெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் நான் சினிமாவில் பாட்டு எழுதுகிறேன் இல்லையா, எப்படி எழுதுனேன் அப்படின்னா ஏற்கனவே எழுதிய பாடலாசிரியர்களுடைய வரிகளை எல்லாம் நுட்பமாக கவனிக்கணும். ரொம்ப முக்கியமானது. இப்போ கண்ணதாசனை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் நிறைய பாட்டு வந்து போகும். எனக்கு வந்து அவர் சுச்சுவேஷனை, ஒரு கதை சூழலை, கதையை உள்வாங்கி கொண்டு எழுதுகிற போது அந்த வார்த்தை, குறிப்பிட்ட வார்த்தை இருக்கு இல்லையா, அந்த குறிப்பிட்ட வார்த்தையை எப்படி வந்து மெட்டுக்குள் மாற்றுறாருங்கிறது ரொம்ப முக்கியமானது. அது எல்லாரும் செய்ய முடியும் தான். அது கொஞ்சம் பயிற்சி எடுத்தால் போதும். ஒன்றும் பாட்டு எழுதுறதுங்கிறது சரஸ்வதி நாட்கள் எழுதுகிற வரமெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் கொஞ்சம் ஒரு 6 மாதம் முயற்சி பண்ண, 6 மாதம் ஒன்று தேவையில்ல, ஒரு 2 மாதம் ஒழுங்காக சினிமா பாட்டெலாம் கேட்டுட்டு கொஞ்சம் தமிழ் எழுத்துக்கள், இன்னும் உயிர்மெய் எழுத்து, மெய் எழுத்து, குறியில் எது, நெடில் எழுதுன்னு கற்றுக்கிட்டிங்கன்னா பாட்டு எழுதிடலாம். பாட்டு எழுதுறதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. நல்லா பாட்டு எழுதுறது கஷ்டம் இல்லையா? அது கண்ணதாசன் மாதிரிலாம் எழுதுறதுனா ரொம்ப ரொம்ப கஷ்டம். எப்படி எழுதுகிறார் அவர் அப்படின்னா, ஒரு சின்ன சந்தம் இருக்கும். இந்த சந்தத்துக்கு வார்த்தையை போடுகிற பொழுது அடுக்கி கொண்டே வருவது நான் கூட செய்வேன் இல்லையா? வான் நிலா நிலா அல்ல உன் வாலிபம் நிலா, அப்படியே அவர் மெட்டு போட்டாராம் எம்எஸ்வி, இவர் எழுதிக்கிட்டே வந்தாராம் சார். அப்படியே லா லா லால்னு பாட்டு முழுக்க லாவா எழுதிட்டார் சார் இப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அவர் லாலான்னு எழுதுனது மட்டுமே சிறப்பு கிடையாது. அந்த லாக்குள்ளே என்ன லாவை வச்சார். லான்னா சட்டம்னு ஒரு அர்த்தம் இருக்குது. இந்த 3 பெண்களும் இங்கே ஏற்புரை வழங்குகிற பொழுது பேசினாங்க இல்லையா? ஒரு பெண் அப்படின்னா அவளுடைய மன உணர்வு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கண்ணதாசன் என்கிற ஒரு ஆண் நிறைய பெண்களோடு பேசியவர், பழகியவர் தான், அது வேற. ஆனாலும் ஒரு ஆணாக ஒரு பெண்ணை எப்படி அவர் உணர்றாரு அப்படிங்கிறது, வான் நிலா நிலா அல்ல உன் வாலிபம் நிலா, நீ இல்லாத நாளெல்லாம் நான் தேய்ந்த வெண்ணிலா, அப்படி வரிசை எழுதிக்கிட்டே வருவார். இப்படி எழுதிக்கிட்டே வரும்பொழுது ஒரு இடம் இருக்குது, சொந்தம் இருளிலா. சொந்தம் இருளிலா, ஒரு பூவையின் என்ன இருக்கு பாட்டுல, சொந்தம் இருளிலா, ஒரு பூவையின் அடுத்து ஒரு லா போடணும். அழகிலா, அன்பிலா, நெஞ்சிலா, விழியிலா, கனவிலா, எது வேணாலும் போட்டிருக்கலாம் இல்லையா? அதெல்லாம் என்ன மாதிரி ஆள் போடுறது. கண்ணதாசன் என்ன போட்டிருப்பாருன்னா, சொந்தம் இருளிலா, ஒரு பூவையின் அருளிலா அப்படின்னு போடுவார். அருள் அப்படிங்கிற சொல் வந்து ஒரு பொண்ணு கொடுத்தாதான்டா காதல், ஒரு பொண்ணு கொடுத்தாதான் காமம், நீ எல்லாம் பறிக்கவேலாம் முடியாது. இது கண்ணதாசன் மாதிரி வாழ்ந்திருந்தால், கண்ணதாசன் மாதிரி பழகியிருந்தால், கண்ணதாசன் மாதிரி வார்த்தைகளை உள்வாங்கியிருந்தால் மட்டும்தான் எழுத முடியுமே தவிர எல்லாரும் எழுதிவிட முடியாது. நீங்கள் அந்த பாட்டை போய் இன்றைக்கி நைட்டு கேட்பீங்க. நீங்கள் கேட்கும்பொழுது உங்களுக்கு ரொம்ப புதுசாக இருக்கும் இல்லையா? நீங்கள் இன்றைக்கி போய் கேட்டு பாருங்கள் அந்த பாட்டை. ஒவ்வொரு இடத்திலும் அவர் சொற்களை எவ்வளவு எழுத்தெண்ணி பயன்படுத்தியிருக்கிறாருங்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, ஒரு ரொம்ப சிம்பிளான வரிகள். ஆனால் அந்த வரியோட சுச்சுவேஷனை கேட்டிங்கன்னா ரொம்ப சிக்கலுக்குரியதாக இருக்கும், ஆபத்துக்குரியதாக இருக்கும், அருவறுப்புக்குரியதாக இருக்கும். அதை பாட்டுக்குள்ளே எழுதவே முடியாது. அவர்கள்னு சொல்லிட்டு ஒரு திரைப்படம் நிறைய பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது என்னென்னா, இந்த அரங்கத்தில் ஆண்களை விட அதிகமாக பெண்கள் இருப்பது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இது அவங்களுக்கான பாட்டு. இது இந்த ஃபஸ்ட்டு வந்து பேச வரும்பொழுது நித்யா இறையன் இப்போ வந்து ஒன்று பேச ஆரம்பித்தாங்க. சொல்லிய காதல், சொல்லாமல் போன காதல், தெரிந்த காதல், பார்த்த காதல், பார்க்காத காதல், கண்ணில் இருந்து இதயத்தில் தொடங்குறது, இதயத்தில் நெஞ்சு, இப்படி ஒவ்வொருப்பட்ட காதல் இருக்குது. இவ்வளோ காதலை தாண்டி அந்த அவர்கள் திரைப்படத்தில் ஒரு பிரமாதமான ஒரு சுச்சுவேஷன். இந்த சுச்சுவேஷனை யோசிச்சு பாருங்கள். நான்லாம் எழுதவே மாட்டேன், ஓடிடுவேன். ஏன்னா எனக்கெல்லாம் தெரியவே தெரியாது, அப்படி உள்வாங்கவும் முடியாது. கண்ணதாசன் வந்து ரொம்ப பிரமாதமாக அதை உள்வாங்கி அவர் எழுதியிருப்பார். என்ன சுச்சுவேஷன் சொல்லி இப்போ சொல்கிறேன் பாருங்க. அந்த அம்மா வந்து அந்த பொண்ணாக இருக்கும் பொழுது ஒரு பையனை காதலிக்குது. வழக்கம் போல் வீட்டில் ஒரு முட்டுக்கட்டை போடுறாங்க, இன்னொருத்தருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. ஸோ காதலிச்சவனை கல்யாணம் பண்ணிக்க முடியல, இன்னொருத்தரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஓகேவா? அந்த வரவன் எப்படி இருக்கான்? அவன் ஒரு மிகப்பெரிய ரஜினி மாதிரி ஆனால் வில்லன். அவன் கொடுமைப்படுத்தினான், டார்ச்சர் தாங்கலை. அந்த அம்மா டைவர்ஸ் பண்ணிட்டு வந்துருச்சு. வந்துட்டு ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கு. வேலை பார்க்குற இடத்துல அங்கே ஒருத்தர் இருக்கிறான். எப்போதுமே ஆண்கள் பாவம் தானே, ஏற்கனவே எத்தனை பேர் காதலிச்சிருந்தாலும் நம்ம அதை பற்றி கவலைப்படாமல் அந்த காதலை சொல்லிவிடுவோமேனு அவன் காதலில் இருக்கிறான். இப்போ அந்த அம்மா கணக்கில் 3 பேர். இந்த 3 பேரை பற்றியும் அந்த அம்மாவுக்கு தெரியுது. என்ன பிரச்சனைனா, இந்த 3 பேருமே உண்மையாக காதலிக்க ஆரம்பிச்சிடறாங்க. ஒரு கட்டத்தில் அந்த அம்மாவுக்கு உடம்பு முடியாமல் போகுது. ஒருத்தர் மாத்திரை எடுத்து கொடுக்குறாரு, ஒருத்தர் கஞ்சி வச்சு கொடுக்குறாரு, ஒருத்தர் தலைக்கு ஒத்தடம் கொடுக்குறாரு. இப்படி 3 பேர் இருக்காங்க. இந்த இடத்துல பாட்டுங்க,
இந்த அம்மா முடிவு எடுக்கணும், இந்த 3 பேரில் யார் சிறப்புன்னு பாட்டு. இதுக்கு என்ன பல்லவி எழுதுவீங்க நீங்கள் யோசிச்சு பாருங்க. இதுக்கு எப்படி பல்லவி எழுத முடியும்? நான் காதலித்தேன் 3 பேரை, அதனால் நடந்தது 3ஆம் உலகப் போரை, இந்த ரேஞ்சுக்கு ஏதாவது தானே யோசிக்க முடியும். கண்ணதாசன் எழுதுவார், அங்கும் இங்கும் பாதை உண்டு இன்று நீ எந்த பக்கம். அங்கும் இங்கும் பாதை உண்டு இன்று நீ எந்த பக்கம், ஞாயிறு உண்டு திங்கள் ஒன்று எந்த நாள் எந்த நாளோ. இது ஓகேங்க, இது ஒரு பாட்டு. இதே சுச்சுவேஷனில் இன்னொரு பாட்டு குழந்தைய கையில் வச்சுட்டு பந்தமாக குழந்தை இருக்கும். இந்த குழந்தைக்கு இந்த 3 காதல் விஷயத்தையும் சொல்லணும். இது எவ்வளோ சிரமமானது யோசிச்சு பாருங்கள். எவ்வளோ சிறந்த அம்மாவாக இருந்தாலும் தன்னுடைய பழைய காதல் கதையை ஒரு குழந்தைகிட்ட சொல்ல முடியுமா? நீங்கள் அந்த பாட்டை போய் நீங்கள் கேட்டு பாருங்கள். இப்படியோர் தாலாட்டு கூறவா, அதில் அப்படியே என் கதையை கூறவா, இப்படி ஒரு தாலாட்டு பாடவா, அதை அப்படியே என் கதையை கூறவான்னு 2 வார்த்தையில் கண்ணதாசன் எவ்வளோ சிறப்பாக சிந்திச்சிருக்காருங்கிறத சொல்கிறேன் பாருங்க. அன்றொரு நாள் மீராவும் கண்ணனை நினைந்தாள், அன்றொரு நாள் மீராவும் கண்ணனை நினைந்தாள், ஏனோ அவளுடைய தலையெழுத்து மன்னனை மணந்தாள். இது என்னங்க, எங்கேயோ போயிட்டாரு. நீங்கள் ஒரு கதாநாயகி சுஜாதாவுக்கு எழுத சொன்னாக்க மீரா, ஆண்டாள், பாசுரம், கேசுரம் எல்லாத்தையும் ஒற்றை சொல்லுக்குள் இருந்து, ஒற்றை சொல்லில் இருந்து இந்த ஒட்டுமொத்த இலக்கியத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு இணைப்பு புள்ளியாக கண்ணதாசன் வாழ்ந்தாருங்கிறது ரொம்ப முக்கியமானது. நீங்கள் ஒரு பாட்டையும் கண்ணதாசனுடைய பாட்டை சொன்னால் பேசிக்கிட்டே இருக்கலாம். அதுக்கான நேரம் இல்லைங்கிறதுனால நான் மேலோட்டமாக சில விஷயங்கள் பற்றி சொல்கிறேன். அப்படி சின்ன விஷயங்களாக யோசித்து பார்த்தாலும் கூட ரொம்ப வியப்பாக இருக்கும். கண்ணதாசன் மட்டுமல்ல, தமிழ் பாடலாசிரியர்கள் அத்தனை பேர்ட்டுமே இந்த நுட்பத்தை கண்டுபிடிக்கலாம். இப்போ பூப்படைந்த பெண்ணை பொன்னை புத்தகம் இம்மூன்றையும் மாற்றான் கொடுத்து காப்பாற்றுன்னு கேட்கறது சரியில்லைன்னு எழுதினாரும் உடுமலை நாராயணகவி. இந்த 3ஐயும் அவர் எங்கேருந்து எடுத்துருப்பாருன்னு நல்லா யோசிச்சு பாருங்க. இப்படி இந்த 3ஐயும் இணைச்சி சொல்கிறதுக்கு அவர் எங்கேருந்து எடுத்திருப்பாருன்னா புத்தகங்கள்லேருந்து தான் எடுத்திருப்பார். நீங்கள் சாதாரணமாக இப்போ இந்த குதிரை பேரம், குதிரை வேகம் அப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்குல்ல ஒரு பிரச்சனை, இதை பற்றி காலமேக புகழ் பாடியிருக்கிறார். இப்போ நான் சொன்னோன்னு அதிர்ச்சியாக இருக்குல்ல உங்களுக்கு. காலமேக புலவர் இந்த குதிரை பேரத்தை பற்றி, குதிரை மேலே உன்னை ஏற்றி கொன்றுவேன்னு திருமலை ராயனுடைய மன்னன் அவையில் அதிமதுர கவின்னு ஒருத்தனை திட்டி பேசும்போது இதே குதிரை பேரத்தை நடத்தியிருக்கிறார். இன்றைக்கி பாட்டை போய் நீங்கள் தேடி நீங்கள் படிச்சுக்கங்க. அதை நான் முழுசாக சொல்லலை, சொன்னால் விவகாரமாயிரும். நான் திரும்பி இறங்கும் பொழுது என்னை கைது பண்ணிவிடுவாங்க. அதனால் நான் முழுசாக சொல்லலை. இப்படி இலக்கியத்திற்குள்ளும் கவிதைக்குள்ளும் ஒவ்வொரு சின்ன சொற்களுக்குள்ளும் இருந்து நாம் இலக்கியத்தை நுகர்ந்து எடுக்கிற பொழுது இந்த புத்தகங்கள் ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். இப்போ அன்பே பிப்ரவரி அப்படின்னு ஒரு தலைப்பு வச்சுருக்காங்க. அது ஏன்னா February 14 தான் காதலர் தினம் வருது, புரியுதா? அதனால தான் அது அன்பே பிப்ரவரி, அப்படி தானே? இது எதுக்கு இப்போ பிப்ரவரின்னு வச்சுருக்காங்க? வேறு ஏதோ ஒரு ஜனவரின்னு வச்சாங்க. அன்பே ஜனவரினா கோச்சிக்கோ போகிறோம். நம்ம அப்படி சின்னதாக நம்ம யோசிக்கக்கூடிய ஒரு விஷயத்திற்குள்ளே என்ன இருக்குங்கிறத நம்ம தேடி பார்த்தோம்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். 2-3 தினங்களுக்கு முன்பு நான் ரொம்பவும் மதிக்கக்கூடிய கரிசல் எழுத்தாளர் பூமணி அவர்கள் காலமாகிட்டார். ரொம்ப எனக்கு வருத்தமாக போயிடுச்சு. என்னென்னா அவர் கடைசியில் அவருடைய வெக்கை நாவல் அசுரன் என்கிற திரைப்படம் வந்தது இல்லையா, அந்த படத்துக்கு நான் பாட்டெலாம் எழுதியிருக்கிறேன். அதில் இந்த எள்ளுவைய பூக்களைய ஒரு பாட்டெலாம். அந்த நேரத்தில் அவர் ரொம்ப என்னை கூப்பிட்டு அடிக்கடி பேசுவார். அவருடைய நாவல்கள் எனக்கு முன்னாடியிலேருந்தே பழக்கம், நிறைய படிச்சிருக்கிறேன். அவர் இறந்து போன்ற அந்த செய்தி கேட்ட உடனே ஒரு மாலா தூக்கம் இயல்பாக, அது ஒரு படைப்பாளனுக்கு எப்படி இருக்கும், எனக்கு ரொம்ப வந்துருச்சு. ஆனால் அவர் எழுதின ஒரு கதை எனக்கு திரும்ப ஞாபகம் வந்துச்சு. நான் பல்லாங்குழியில் வட்டம் பார்த்தேன் ஒற்றை நாணயம் அப்படின்னு ஒரு பாட்டு எழுதியிருக்கேன். அது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, 25 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ இருக்கிற சின்ன பசங்களுக்கு தெரியாது, பெரியவங்களுக்கெல்லாம் தெரியும். அந்த பாட்டு எழுதுறதுக்கு முன்னாடி இந்த கதையை நான் படிச்சிருக்கேன். ஏன்னா அதில் ₹1 வரும். அந்த கதையை நீங்கள் போய் படிங்க. தொலைவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை. இருந்தாலும் கதையை நான் சொல்லிடுறேன். அந்த கதை என்னென்னா, ரோசம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க. அந்த ரோசம்மா என்னென்னா, அவங்களுக்கு ஒரு 3 பசங்க. மூத்த பையன் பேர் அந்தோணி, 2வது பொண்ணு பேர் மரிய செல்வம், 3வது மேரிக்குட்டி. இந்த அந்தோணி நல்லா படித்து கல்யாணம் பண்ணி வேற ஒரு ஊரில் இருப்பான். இந்த அம்மா ரோசம்மா இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய கணவன் இறந்து போயிடுவார். அவர் எப்படி இறந்து போயிடுவார்னா, விவசாயம் பார்த்துக்கிட்டு இருப்பார். ஏத்தம் இறப்பாங்க இல்லையா, அந்த ஏத்தம் இறக்கும் பொழுது அந்த கயிறு அருந்து மாடு கொம்பு முட்டி அவர் இறந்து போயிடுவார். ஆனால் இந்த பையனை படிக்க வைக்கிறதுக்காக படாத பாடுபட்டு இவனை படிக்க வச்சுருப்பார். அந்த பையன் படித்து நல்ல வேலைக்கு போய் கல்யாணம் பண்ணிடுவான். கல்யாணம் பண்ணி, இதுதான் அந்த கதையினுடைய பின்புலம். இந்த கதையை புரிஞ்சுக்கங்க.
இப்போ ஒரு ஊரில் ஒரு திருவிழா, அந்த திருவிழாவுக்காக தன்னுடைய பையன் அவனோட மனைவியோட அந்த 2 பேர குழந்தைகளோட ஊருக்குள்ளே வருவான். வந்துட்டு திருவிழா முடிச்சுட்டு ஊருக்கு போகும்பொழுது கிளம்புற போது பஸ் ஸ்டாண்டில் கொண்டு போய் இந்த ரோசம்மா தன்னோட கடைசி பொண்ணு மேரிக்குட்டியை அழைச்சிக்கிட்டு அவங்கள போய் பஸ் ஏற்றி விட்டு வர்றதுக்காக போகும். இப்போ சத்தியமங்கலம் பஸ் ஸ்டாண்ட் மாதிரி நினச்சிக்கோங்க. அங்கே போய் ரோசம்மா தன்னுடைய மகனையும் மருமகளையும் பேத்திகளையும் பஸ் அனுப்பி விட்ற அந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே இருந்து கதையை ஆரம்பிப்பார். அந்த கதையை ஆரம்பிக்கும் பொழுது பிரமாதமான ஒரு காட்சி இருக்கும். நீங்கள் கதைகளை வாசிக்கிற பொழுது, சிறுகதைகளை வாசிக்கிற பொழுது, நாவலை வாசிக்கிற பொழுது வெறும் கதையாக வாசிக்கிறது வேற. அந்த எழுத்தாளனுடைய விவரணை இருக்கு இல்லையா, அந்த எழுத்தாளனுடைய காட்சி படிமம், அந்த எழுத்தாளன் என்ன சொல்ல வருகிறான் என்கிற உணர்வு தளத்தில் இருந்து இயங்கக்கூடிய அந்த வாக்கியங்கள் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அந்த கதை எப்படி ஆரம்பிக்கும்னா, பஸ்ஸோட ஆரன் சத்தம் கேட்டோடனே அந்த பஸ் ஸ்டாண்டில் வந்து உட்கார்ந்துருக்கக்கூடிய புறாக்கள் எல்லாம் பறந்து போகிற மாதிரி ஒரு காட்சி வச்சுருப்பார். இது நீங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. இந்த காட்சியை ஒரு ஆரன் சத்தம் கேட்டோடனே பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வரும்பொழுது பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருக்கக்கூடிய புறாக்கள் இருக்கும் இல்லையா, அங்கே இருக்கிற மரத்தில் அந்த ஆரன் சத்தம் கேட்டோன்னே பறந்துடும். அந்த ஆரன் சத்தம் நின்னோடனே திருப்பி அந்த பறவைகளை வந்து உட்காரும். இது அந்த காட்சியை வச்சுருப்பார். இது எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் அந்த காட்சியை வைக்கிறார் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டே இருக்கும்பொழுது அந்த கதையை ஆரம்பிச்சிருவார். ஆரம்பித்து ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டே வருவார். அந்த அம்மா வந்து ஒரு ஏழை தாய், சிலுவையெல்லாம் போட்டு நல்லபடியாக போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லும் பொழுது இந்த மேரி குட்டிங்கிறது ஒரு 5-6 வயசு சின்ன வயசு குழந்தை. அது இவங்களுடைய ரோசம்மாவோடைய கடைசி பொண்ணு. இன்னொரு பொண்ணு இருக்கு இல்லையா, மரிய செல்வம்ங்கிறது, அந்த பொண்ணு வயசுக்கு வந்து ஒரு சின்ன வேலையில் இருக்கும். அந்த பொண்ணு கல்யாண வயசில் இருக்குது. அதை தாண்டி சின்ன பொண்ணு. இந்த சின்ன பொண்ணு கூட்டிகிட்டு தான் பஸ் ஸ்டாண்டு வந்து பஸ் ஏற்றி விட போயிருக்காங்க. இப்போ அந்த பையன் வந்து சொல்கிறான், நல்லபடியாக போயிடுவீங்களப்பா, பத்திரமா போங்க, அந்த குழந்தை குட்டியெல்லாம் வச்சுக்கிட்டு நீ எப்படி போவேன்னு எனக்கு பதட்டமாக இருக்குது அப்படி இப்படின்னு வழக்கம் போல் அம்மாவும் மகனும் பேசக்கூடிய அதே உரையாடல் தான். அந்த பையனுடைய மனைவி இருப்பாங்க, அவங்க பேர் வயலட், அவங்க பேர். அந்த பொண்ணு நல்ல பொண்ணு, வசதியான வீட்டு பொண்ணு. அது வசதியான வீட்டு பொண்ணுன்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ வரைக்குமே அந்த வீட்டுக்குள்ளே மளிகை சாமானெல்லாம் அவங்க அப்பா வீட்டில் இருந்தால் வருது. அப்படின்னா அந்த பொண்ணு எப்படி இருக்கும்? நல்ல பொண்ணு தான் அது இல்லையா, நல்ல பொண்ணு, வசதியான பொண்ணு. இந்த அந்தோணி ரொம்ப மோசமானவெல்லாம் கிடையாது, அவனும் பொறுப்பான பையன்தான். அவனுக்கு வரக்கூடிய வருமானத்தில் அம்மாவுக்கு மாதம் மாதம் அனுப்பிட்டு இருக்கிறான். இந்த மாதிரியான ஒரு சூழல். இந்த தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணணும், இதுதான் இப்போ இருக்கக்கூடிய சூழல். இதை பற்றி பேசிகிட்டே இருக்கும் பொழுது இந்த அம்மா என்ன சொல்லும், இந்த கடைசியாக இருக்கக்கூடிய மேரி குட்டி இருக்கு இல்லையா, அது விளையாடிக்கிட்டே இருக்கும். ஏன்பா நீ வேணா ஒன்று செய்ய, உங்கள் அண்ணன் கூடயே நீ போய் படிய, பட்டணத்தில் போய் நீ படிச்சுனா நல்லா படிக்கலாம்ல அப்படின்னு ரோசம்மா வந்து தன்னுடைய கடைசி மகளான மேரி குட்டிக்கிட்ட சொன்னோடனே அந்த குழந்தை என்ன சொன்னோம், இல்லை முடியாது, அப்படி நான் வந்து அங்கே போய் அண்ணன் வீட்டில் இருந்து படிக்கணும்னா நீயும் என் கூட வரணும் அப்படின்னு சொன்னோன்னா வயலட்டோட மனநிலையை யோசிச்சுக்கோங்க. அம்மாவும் சின்ன குழந்தையும் நம்ம வீட்டுக்கு வந்துட்டா என்ன வருங்கிறதெல்லாம் அவர் சொல்லவே மாட்டார். பையன் பதட்டத்தோடு பார்ப்பான் அவங்க அம்மாவை. என்னம்மா கேட்குற அப்படின்னோடனே, இல்லைப்பா நீ அண்ணன் வீட்டில் போய் இருந்து படின்னு சொன்னாக்க நீயும் வா அப்படின்னு சொல்கிறா அப்படின்னோடனே அவன் சொல்லுவான், அம்மா அப்படியெல்லாம் பொம்பளை பிள்ளைங்களை ஒட்டி வளர்க்காதம்மா, பிரித்து வள, நாளைக்கு நான் வரேன்னு சொல்லிவிட்டு நாளைக்கு வந்து நீயும் என் கூட வா, இங்கே கூட வான்னா நாளைக்கு அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி போணுச்சுனாக்கா, எது அந்த பொண்ணு 5-6 வயசு பொண்ணு, பையன் சொல்கிறான், இப்போ வந்து கல்யாணம் பண்ணி நாளைக்கு போச்சுனாக்கா நீயும் வான்னா நீ ஏன் போக முடியும் அப்படின்னா, அப்போல்லாம் நான் கண்ண மூடிடுவேன்டாங்கிற ராஞ்சிக்கு அந்த அம்மா சொல்லும், அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா அப்படின்னு சொன்னோன்னே இந்த பையனோட மனநிலையை அந்த அம்மாவுக்கு புரியும். அதுக்கப்புறம் பஸ் வரும், பஸ்ஸில் ஏறி உட்காருவாங்க. எல்லாரையும் பஸ் ஏற்றி மேலே போய் உட்காந்தோடனே மேலே போய் பக்கத்தில் பையன் பக்கத்தில் உட்காந்து நல்லபடியாக பார்த்து போப்பா, பிள்ளைங்கள பார்த்துக்க, வழக்கமாக சொல்லுவாங்க இல்லையா பெரியவங்க, அது மாதிரி எல்லாம் சொல்லி முடித்த உடனே அந்த அம்மா சின்ன காதுகிட்ட வந்து சொல்லும், மாதம் பணத்தை ஒன்றே சொன்னக்காமல் கொஞ்சம் கரெக்டாக அனுப்பியிருப்பா அப்படின்னு சொல்லும். அவனுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி சங்கடமாக இருக்கும். எல்லா பையனுக்கும் இருக்கக்கூடிய அதே பிரச்சனை தானே, கொஞ்சம் சங்கடமாக இருக்கும். சிலம்மா நான் அனுப்பிடுறேம்மா அப்படின்னு சொல்லி தலையாட்டுவான். தலையாட்டினோடனே டக்குன்னு வந்து இந்த மேரிக்குட்டி விளையாடிக்கிட்டே இருக்கும் இல்லையா, ஏய் வா கீழே வா, பஸ் எடுக்க போகிறாங்க நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா அழைத்து கொண்டு கீழே வருகிற பொழுது அந்தோணி சொல்லுவான், மனைவிட்ட கேட்பான், ஏய் பர்ஸு கொடு அப்படின்னு கேட்பான். பாவம் அவன் பர்ஸு வயலட் அம்மா கிட்ட தானே இருக்குது, பர்ஸை கொடுன்னு கேட்பான். அந்த அம்மா பர்ஸை கொடுத்துருந்தா அந்த கதையில் ஒன்றுமே இல்லை. அது ஏன் அப்படின்னு கேட்கும், மேரிக்குட்டிக்கு ஏதாவது கொடுத்துட்டு போவோம் அப்படின்னு சொன்ன உடனே அது பர்ஸை கொடுக்காது. பர்ஸை திறந்து பர்ஸிலேருந்து ₹1 எடுத்து கொடுக்கும். அந்த ₹1 வாங்கிட்டு இந்த மேரிக்குட்டி கீழே இறங்கும், பஸ்ஸு போயிடும். அந்த ₹1 மேரிக்குட்டியை கொண்டு வந்து அம்மா கிட்ட வந்து அந்த ₹1 கொடுக்கும். அந்த ₹1 அந்த அம்மா பார்த்துட்டு, கர்த்தரே
நான் ஒரு பாவி அப்படின்னு அந்த கதை முடிப்பார். ₹1 கையில் வச்சுட்டு நான் ஒரு பாவி, நான் ₹1 பாட்டு எழுதிட்டு லட்ச லட்சமாக சம்பாரிச்சிட்டேன், கோடி கோடியாக ரசிகர்களை பெற்றுட்டேங்கிறது வேறு. ஆனால் அந்த ₹1 அந்த அம்மா கையில் வருகிற பொழுது அந்த அம்மா ஏன் தன்னை ஒரு பாவி என்று சொல்லி கொண்டதுன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அப்படி கதைகளை இந்நாள் நன்னாள் அப்படின்னு அந்த அம்மா பாடுவாங்க. 2 பேரும் ஒரே காதல் தானே, 2 பேருக்கும் 2 கண்ணு இருக்குது, 2 பேருக்கும் இருக்கிறது ஒரே காதல் தான். எம்ஜிஆர் பாடும்போது சொல்லுவார், நாம் ஒருவரை ஒருவர் சந்திப்போம் என காதல் தேவதை சொன்னால் என் வலது கண்ணும் துடித்தது உன்னை கண்டேன் என்னால் நன்னாள். இவர் வலது கண்ணையும் அந்த அம்மா இடது கண்ணும் ஏன் துடிக்கணும்? 2 பேருக்கும் இருக்கிறது ஒரே காதல் தானே, 2 பேருக்கும் ஒரே கண் தானே துடிக்கணும். என்னைக்காவது இதை நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கிறீங்களா? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இது மாதிரி கேட்டுட்டு நான் ஏன் 2 பேருமே வலது கண்ணே துடிக்க வேண்டியதானே அப்படின்னா, நம்மளுடைய பண்பாட்டில், நம்முடைய நம்பிக்கையில், நம்முடைய ஐதீகத்தில் இடது கண் துடித்தால் பெண்ணுக்கு நல்லது, வலது கண் துடித்தால் ஆணுக்கு நல்லது அப்படின்னு வச்சுருக்காங்க. எப்போதுமே இடது பெண்களுக்கு நல்லது தான். நான் சொல்கிறது கருத்தியலாகவும் சொல்கிறேன். அதனால இடது துடிக்கட்டும் பெண்ணுக்கு, ஆணுக்கு வலது துடிக்கவே கூடாது. அதனால தான் ஆம்பளை வீட்டு கல்யாணம் வந்தாலும் வலது காலை எடுத்து வச்சு வாமான்னு சொன்னால், மருமகளாக நீ போனீங்கன்னா அது பெரிய கேடு. இனிமேல் எந்த பெண்களும் மாமியார் வீட்டுக்கு போகும்பொழுது வலது காலம் எடுத்து வைக்கவே வைக்காதீங்க. இடது காலம் தான் நான் தூக்கி வைப்பேன், ஏன்னா இடது தான் எனக்கு முக்கியம்னு சொல்லி நீங்கள் கால் வச்சு போயிடுங்க. இது சாதாரணமாக நம்ம சொல்லி நகைச்சுவைக்காக நான் சொன்னாலும் கூட இதன் தொடர்ச்சி எங்கே இருக்கிறது என்று தொட்டு நீங்கள் போனீங்கன்னா சங்க இலக்கியத்தில் இருக்கிறது, சிலப்பதிகாரத்தில் இருக்கிறது, தனிப்பாடலில் இருக்கிறது. அதெல்லாம் தாண்டி ரொம்ப சமீபத்தில் நான் சொல்கிறது ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி வந்த சின்ன கவுண்டர் படத்தில் கூட ஒரு பாட்டு இருக்குது. நான் இந்த மாதிரி ஒரு பாட்டிலும் இருக்கக்கூடிய இந்த தொடர்ச்சியை கவனிச்சுக்கிட்டே இருப்பேன். எவ்வளோ பேர் மாறி மாறி எழுதுனவங்கலாம் வேறு ஆளாக இருப்பாங்க, ஆனால் இந்த கருத்தை திரும்பி எழுதுவாங்க. கூண்டுக்குள்ளே ஒன்றை வச்சு கூடி நின்று ஊற வச்சுன்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா? அதில் கண்ணு வலது கண்ணு தானாக துடிச்சதுன்னா ஏதோ நடக்கும்னு பேச்சுன்னு ஒரு பாட்டு இருக்கும். இது வாலி எப்போயோ வருஷத்துக்கு எழுதிட்டார். அதுக்கப்புறம் ஆர்வி உதயகுமார் எழுதிட்டார். அதுக்கப்புறம் நானும் எழுதிட்டேன்னு வச்சுக்கோங்க. என் பாட்டில் தேடினீங்கன்னா இது மாதிரி நிறையா இருக்கும். ஏற்கனவே எழுதினதே தான் நான் எழுதுவேன், உங்களுக்கு தெரியாத மாதிரி எழுதிடுவேன். நீங்களும் நல்லா இருக்குன்னு கொண்டாடுவதனால் தொடர்ச்சியாக பாட்டு கொடுக்குறாங்க. என்னைக்காவது ஒரு நாளைக்கு நிச்சயமாக நான் நம்பிக்கையோடு சொல்கிறேன், ஒரு நல்ல பாடலை நான் எழுதாமல் போகவே மாட்டேன். ஆனால் அதுக்கு இன்னொரு 2500 பாட்டு எனக்கு கொடுக்கணும், அப்போ தான் எழுத முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பாடலை, ஒரு கதையை அவர்கள் சொல்கிற பொழுது அந்த அனுபவம் நமக்கு வாய்த்திருக்கான்னு நம்ம பார்க்கணும். என்னை பற்றி ரொம்ப அன்போடுக பேசிய சுந்தரன் அவர்கள் பேசுகிற பொழுது ஒரு விஷயத்தை சொன்னார். ரொம்ப கையிலே ஆகாசம் கொண்டு வந்த ஓம் பாசம் அப்படின்னு ஒரு பாட்டு சொன்னார் அவர். நான் நிறைய காணொலிகள் கூட இதை பற்றி சொல்லியிருக்கிறேன். ஆனாலும் இந்த சம்பவத்தை நான் திரும்ப சொல்லணும்னு எனக்கு தோணும். ஏன்னா ஒரு பாட்டுக்கான பல்லவி இருக்கு இல்லையா, அந்த முதல் வரி சாதாரணமாக நம்மகிட்டேருந்து வர்ற மாதிரி நமக்கே தெரியும். ஆனால் பின்னாடி யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சம்பவம் நம்ம வாழ்க்கையில் நடந்திருக்கும். அப்படி ஒரு சம்பவம் அந்த கையிலே ஆகாசம் பாட்டு எழுதுறதுக்கு முன்னாடி நடந்தது. அது எப்படி நடந்ததுன்னு நான் சொல்கிறேன். அந்த பாட்டை பற்றி, அந்த படத்தை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. முதல்ல திடீர்னு ஒரு நாள் அந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ் ஃபோன் பண்ணி, அண்ணே இந்த சூரரை போட்டுன்னு சொல்லிட்டு சூர்யா நடிச்சிருக்கக்கூடிய ஒரு படம், அந்த படத்தை ரீரெக்கார்டிங் பண்ணிகிட்டு இருக்கேனே, அதில் செகண்ட் ஹாஃபில் ப்ரீ கிளைமேக்ஸ் முன்னாடி ஒரு 10 நிமிஷம் ஒரு காட்சி போகுது. அவங்க கிராமத்தில் இருக்கக்கூடிய பாட்டியெல்லாம் அழைச்சிட்டு ஃப்ளைட்டில் போயிட்டு ஜெயிச்சிட்டேன்னு அவர் திரும்பி வரணுன்னு, அந்த கேப்பு அவர் இங்கே ஏர்போர்ட்டில் இவங்களை ஏற்றி அழைச்சிட்டு போய் திருப்பி வானத்தில் பறக்க வச்சு திருப்பி இறக்கி விடுற வரைக்கும் எந்த வசனமும் இல்லை, வெறும் ஃபேஸ் ரியாக்ஷன் மட்டும் இருக்குது. இந்த ரியாக்ஷனுக்குள்ளே நான் எவ்வளோ ரீரெக்கார்டிங் வாய்ச்சாலும் அந்த உணர்வை என்னால் கொண்டு வரவே முடியலண்ணே. அதனால் அந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு பாட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த குறிப்பிட்ட அந்த படத்தில் இருக்கக்கூடிய 7 நிமிஷம் இருக்கும். அந்த 7 நிமிஷத்தை மட்டும் எனக்கு வெட்டி அனுப்பிச்சி விட்டார் வாட்ஸ்அப்பில். நான் பார்த்துட்டு, ஆமாப்பா ஒரே மாதிரி இருக்கு, என்ன பண்ணலான்னு இதுக்கு எழுதிருங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டாப்புல. அப்புறம் பின்னாடியே ஒரு டியூனையும் அனுப்பிச்சிட்டார். இந்த டியூனை வச்சுட்டு நான் எழுதி அனுப்பிச்சிட்டேன். அடுத்த ஒரு அரை மணி நேரத்தில் அந்த பாட்டு ரெக்கார்ட் பண்ணியாச்சு. ஆனால் மொத்த படமும் பார்க்காம இந்த படத்தில் உள்ள கையிலே ஆகாசம் கொண்டு வந்த ஓம் பாசம், காலமே போனாலும் போகாத ராசா, இது எப்படி நான் ஃபீல் பண்ணேன் அப்படின்னு சொன்ன உடனே நான் சொன்னேன், எனக்கும் ஒரு பாட்டி இருக்குது இல்லையா, என் பாட்டியும் இப்படி விமானத்தில் போகணும்னு ஆசைப்பட்டிருக்கு, அதெல்லாம் எனக்கு மனசில் இருக்கும்லடா அப்படி தான் எழுதிட்டேன். இல்லை நீங்கள் ஏதோ விளக்கமாக சொல்லுங்கண்ணே அப்படின்னு சொன்ன உடனே நான் அந்த கதையை சொன்னேன். அதை உங்கள்கிட்ட இப்போ நான் சொல்கிறேன். நான் சினிமாவில் பாட்டெலாம் எழுதி மன்மதராசான ஒரு படம் பாட்டு கேட்டிருக்கீங்களா? அந்த பாட்டு வந்தோடனே உலகம் பூரா பயங்கர இதாகிடுச்சு. அது பெரிய
வெற்றி அடைஞ்சிச்சு. ஒரு பக்கம் பயங்கரமாக திட்டிகிட்டு இருந்தாங்க, இந்த பாட்டெலாம் எழுதுறவங்களாம் இன்றைக்கி பாடல் ஆசிரியர் வாழ்கிறானேன்னு சொல்லி திட்டிகிட்டு இருந்தாங்க. ஆனால் உலக நாடுகள் முழுக்க என்னை கூப்பிட்டாங்க. அப்படி கூப்பிடும் பொழுது துபாயில் ஒரு முறை, அந்த முதல் முறை அப்போ தான் போகிறேன் நான். நீங்கள் நம்பவே மாட்டீங்க, துபாய்க்கு போகிற வரைக்கும், அந்த முதல் முறை மன்மதராசா பாட்டு எழுதுகிற வரைக்கும், வெளிநாட்டுக்கெல்லாம் போகணுன்னா பாஸ்போர்ட்னு ஒன்று எடுக்கணும்னே எனக்கு தெரியாது. ஏன்னா அது வரைக்கும் எனக்கு பாஸ்போர்ட் கிடையாது. எனக்கு மட்டும் இல்லை, எங்கள் பரம்பரையிலேயே பாஸ்போர்ட் கிடையாது. பாஸ்போர்ட் கிடையாதுங்கிறத விட்டுருங்க, ஏர்போர்ட்டே நாங்கள்லாம் பார்த்ததே கிடையாது. அதுக்கப்புறம் உலகத்தில் ஏறக்குறைய 100 நாளுக்கு மேலே நான் போயிட்டேங்கிறது வேறு. ஆனால் முதல் முறை போகும்பொழுது ஒரு சம்பவம் என்ன நடந்துச்சுன்னா, ஊருக்கு போயிட்டு இந்த மாதிரி துபாயிலேருந்து கூப்பிட்ருக்காங்க, தம்பி பாட்டெலாம் எழுதியிருக்கிறதுனாலன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா அழைச்சிட்டு போய் எங்கள் அம்மாச்சிக்கிட்ட, அம்மாவோட அம்மாட்ட கிராமத்தில் போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு குலதெய்வம் கோயிலுக்கெல்லாம் கூப்பிட்டு போனாங்க. ஏன்னா திரும்பி வருவானோ வரமாட்டானோன்னு ஏதோ பதட்டமா என்னன்னு தெரில. அல்ல அப்படியெல்லாம் முதல் முறை போகிறவங்க அப்படி குலதெய்வம் கோயிலுக்கெல்லாம் கூப்பிட்டு போவாங்களான்னு எனக்கும் தெரியாது. எங்கள் பாட்டி உடனே குலதெய்வ கோயிலுக்கு போய் பூஜையெல்லாம் போயிட்டு வரா சார் நல்லபடியா அப்படிலாம் சொல்லி நெத்தியில் திருநீர்லாம் வச்சு அனுப்பிச்சி விட்டாங்க. என்னை வந்து ஏர்போர்ட்டில் அனுப்பும்பொழுது பார்த்தா ஏதோ போருக்கு போகிற மாதிரி எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 20 பேர் வந்து இமிக்ரேஷன் ஆஃபீஸரே பயப்படுற அளவுக்கு ஒரே கூட்டத்தோடு அனுப்பிச்சி விட்டாங்க. எனக்கு எதுவுமே தெரியாது. நான் ஒரு பாஸ்போர்ட் வச்சுட்டு பையை வச்சுட்டு உள்ளே போய் எப்படியோ போயிட்டு திரும்பி வந்த பிறகு நல்லபடியாக பையன் திரும்பி வந்துட்டான் அப்படின்னு உடனே திருப்பி ஊருக்கு கூட்டிகிட்டு போவாங்கல்ல, திருப்பி குலதெய்வத்துக்கு போய் நன்றி சொல்லணும்ல. திருப்பி கூட்டிகிட்டு போகும்பொழுது எங்கள் அம்மாச்சி என்கிட்ட கேட்டுச்சு, ஏன்பா ரொம்ப பக்கத்தில் இருந்தையே, நிலாவை எதுவும் கையில் பிடிக்க முடிஞ்சா, ஜன்னலை திறந்தியா அப்படின்னு கேட்டுச்சு. நானும் கூட ஒரு தடவை போகணுப்பா அப்படின்னு சொன்னிச்சு. இல்லை கண்டிப்பாக நீ போகலாம் பாட்டி அப்படின்னோடனே எங்கள் பாட்டி வெத்தலை பார்க்க போடுவாங்க. எப்பா அங்கே ஜன்னலை திறந்து எச்சியெல்லாம் துப்பிக்கலாம் தானே, ஒன்றும் சொல்ல மாட்டாங்களே அப்படின்னு. பாட்டி எச்சியை துப்புனா எக்ஸிஸ்ட்லேருந்து விழுந்துருவோம் பாட்டி எல்லாம் சொல்லி. ஆனால் எங்கள் பாட்டிக்கு வந்து ரொம்ப ஆசையாக இருந்தது. நான் சொன்னேன் இன்னும் ஒரு 6 மாதத்தில் வந்து, அப்போ வந்து இந்த ஐடி கார்டெலாம் வேணும் இல்லையா இமிக்ரேஷனில் காட்டுறதுக்கு, அப்போ ரேஷன் கார்டெல்லாம் அவங்களுக்கு கிடையாது. அதெல்லாம் வாங்கிட்டு நான் அழைச்சிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு நான் 6 மாதம் இல்லை ஒரு 2-3 மாதத்துக்குள்ளேயும் அதை தயாரித்து ரெடியாகி கையில் வர்றதுக்குள்ளேயும் எங்கள் அம்மாச்சி இறந்து போயிடுச்சு. என் வாழ்க்கையில் நான் உலகத்தில் எந்த ஏர்போர்ட்டில் போய் நின்னாலும் ஒரு நிமிஷமாவது என் பாட்டியை என்னோட அம்மாச்சியை நான் நினச்சி பார்ப்பேன். அங்கே யாராவது வயசானவங்க கிராஸ் பண்ணாங்கன்னா எங்கள் அம்மாச்சி முகம் எனக்கு ஞாபகத்துக்கு வந்துடும். அதனால் கையிலே ஆகாசம் கொண்டு வந்து இப்போ போய் அந்த பாட்டு இன்னைக்கு கேட்டு பாருங்கள். ஒரு பாட்டி வந்து தன்னுடைய பேரனுக்கு விமானத்தை பற்றி ஆகாயத்தை பற்றி என்ன சொல்லுமோ அதை தான் நான் எழுதுறேனே தவிர சூர்யாவுக்காகவோ சூரியரை போட்டிருக்காகவோ டைரக்டர் சொன்னதுக்காகவோ நான் எழுதலை. எனவே கலை இலக்கியம் எல்லாம் அரசியல் எல்லாமே நம்முடைய வாழ்வில் இருந்து முகிழ்ப்பது தானே தவிர தனியாக எங்கிருந்தாவது கொட்டுறதெல்லாம் கிடையாது. நீங்கள் நல்ல இந்த வெளியிட்டிருக்கக்கூடிய நூல்களை வெளியிட்டிருக்கக்கூடிய படைப்பாளிகளுடைய புத்தகங்களை நல்லா உள்வாங்கி பார்த்தீங்கன்னா எங்கேயோ 2 இடம் 3 இடத்துல அவங்க சொந்த வாழ்க்கையில் பட்ட சோகங்கள், சொந்த வாழ்க்கையில் யாரையோ விட்ட அறை எல்லாம் அங்கே இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் கண்டுபிடிக்கிற வரைக்கும் தான் சுவாரஸ்யம், கண்டுபிடிச்சிங்கன்னா சுவாரஸ்யம் கிடையாது. எனவே படைப்பு என்பது வந்து இந்த சுவாரஸ்யத்துக்காக தொடர்ச்சியாக இயங்கி கொண்டே இருப்பது தான். எந்த படைப்பாக இருந்தாலும் ஒரு சின்னதாக பாருங்களேன், ஒரு பாட்டு, ஒரு கற்பனை வந்து எவ்வளவு உச்சத்துக்கு இருக்க முடியும். நீ யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். விழியிலே மலர்ந்ததுன்னு ஒரு பாட்டு இருக்குது. விழியிலே மலர்ந்து அந்த பாட்டு இருக்கு இல்லையா, நான் பண்ணால் நல்லா இருக்காது, அதனால தான் ஸ்டாப் பண்ணிட்டேன். அந்த பாட்டை நீங்கள் கேட்டுக்கோங்க. அதில் ஒரு வரி இருக்குது, கையளவு பழுத்த மாதுளை, கையளவு பழுத்த மாதுளை, பாலில் நெய்யளவு திரிந்த புன்னகை அப்படின்னு இருக்கு. பாலில் நெய்யளவு திரிந்த புன்னகை, இந்த ஒரு வரி இருக்கு இல்லையா, இது வந்து இங்கே இருக்கக்கூடிய எந்த புத்தகத்திலும் இப்படி ஒரு கற்பனையே ஒரு சினிமா பாட்டுக்குள்ளே இருக்குங்கிறத நீங்கள் யூகிக்கவே முடியாது. ஆனால் யோசிச்சு பாருங்கள், பாலுக்குள்ளே நெய் இருக்குது, பாலில் நெய்யளவு திரிந்த புன்னகைன்னா அந்த பாலை காய்ச்சி உர ஊற்றி அதுலேருந்து எடுத்து அதுக்கு பிறகு தான் நீங்கள் நெய்யாக்க முடியும் இல்லையா. ஆனால் பாலை பார்த்தோன்னே அதுக்குள்ளே நெய் இருக்குங்கிற அளவுக்கு அவன் சிரிச்சிட்டான்னா எப்படி சிரிச்சிருப்பாங்க. நானும் யோசிச்சு பார்த்தேன், இது எப்படி தான் அந்த கவிஞன் எழுதியிருப்பார். பஞ்சவர்ணாசலம் எழுதிய ஒரு பாட்டு இது. போகிற போக்கில் போகிற வரியில் இது எங்கேயாவது இது சாதாரணமாக அவர் எழுதியிருக்கவே முடியாது. இது நிச்சயமாக நான் வந்து என்னென்னா ரொம்ப சிறப்பாக இருந்துச்சுன்னா அதுக்கு சம்மந்தப்பட்டவன் சிந்திச்சிருக்கவே மாட்டாங்கிறதுல ரொம்ப ஆழ்ந்த நம்பிக்கை இருக்கும். ஏன்னா நான் எழுதின எந்த நல்லதுமே நம்மளுது கிடையாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால் எங்கே இருக்குன்னு திருப்பி தேடி பார்த்தா நாச்சியார் திருமொழியில் ஒரு இடம் இப்படியே இருக்குது, பாலில் நெய்யளவு திரிந்த புன்னகைங்கிறது. அப்போது ஒரு சினிமா பாட்டு எழுதுவது என்றாலும் கூட தம்பிக்கு சொல்லிக்கிறேன், ஒரு ஆண்டாள் பாசுரத்தை படிக்கணும், சங்க இலக்கியத்தை படிக்கணும். இப்படி தொடர்ச்சியாக நீங்கள் எல்லாவற்றையும் படித்தால்தான் சினிமா பாட்டை கொண்டு வந்து சேர்க்க முடியும். ஒரு நிறைய மரங்களை பற்றி நிறைய பேசணும், நிறைய பேசலாம். அதை பற்றிலாம் விதைகள் என்கிற தலைப்பே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது. முன்னாடி ஒரு காவு போட்டோம்னா கவிதைகள் வாசகர் ஓட்டம் இல்லையா,
அந்த காவை மட்டும் தூக்கிட்டார். என்னன்னு தெரில, என்ன அவர் காய் விட்டாருன்னு தெரில. கவிதைகளுக்கு பதிலாக விதைகள்னு இருக்குது. இந்த விதைகளை தாண்டி இயல்பாகவே நம்முடைய அந்த விதை சொன்ன இல்லையா, அந்த டால்ஸ்டாயோடைய விதையின் கதையில் அந்த முட்டையை வச்ச பாரம்பரிய பண்பாடு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, அப்படி நம்முடைய பண்பாடுங்கிறது என்ன? அதுவும் சத்தியமங்கலத்தில் உங்களுக்கு சந்தனத்தை பற்றியும் தெரியும், வீரப்பனை பற்றியும் தெரியும், காட்டை பற்றியும் தெரியும், மரத்தை பற்றி தெரியும். மரத்தை நம்ம எப்படி பார்த்தோங்கிறத மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு இரவை செலவிடுங்களேன், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். சினிமா பாட்டில் வரக்கூடிய மரம், அதை மட்டும் யோசிச்சு பாருங்கள், ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். இப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு பூ பேர் இருக்குது. சாதாரணமாக நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்கள் தலையில் வைக்கக்கூடிய மல்லிகைப்பூ, இன்றைக்கி நிறைய பேர் தலையில் மல்லிகைப்பூ இருக்குது. இந்த மல்லிகைப்பூ அப்படிங்கிறது நீ இப்போ இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாண்ட்லேயோ எங்கேயோ ஒரு வழக்கமான ஒரு பூக்காராக்காட்டை நீங்கள் வாங்கி வச்சுருப்பீங்க. இந்த பூ வைக்கணுங்கிறது, அதுவும் பூ வாங்கி கொடுத்தா ஒரு பெண்களுடைய மனம் எப்படி இருக்கும், அதுவும் மாமா வாங்கி கொடுத்தா எப்படி இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அந்த மனோநிலை எப்படி வந்தது? காட்டில் இருந்த ஒரு மல்லிகைப்பூவை கொண்டு வந்து இந்த நகரத்தில் நவநாகரிகமான ஏஐ தொழில்நுட்பமெல்லாம் வந்துவிட்ட பிறகும் கூட இன்னமும் மாமா பூ வாங்கி கொடுத்தா சிறப்பாக இருக்குது அப்படிங்கிற மனோநிலை எதனால் கட்டமைக்கப்பட்டதுன்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, உங்களுடைய ஆதி மனநிலையிலிருந்து கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் இலக்கியமாகவும் தத்துவமாகவும் அரசியலாகவும் எல்லாமுமாகவும் இருக்கிறது. இப்படி சாதாரணமாக சின்ன சின்ன விஷயங்களே யோசிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நான் சாதாரணமாகவே ஏதாவது ஒரு வரிகளை எழுதிட்டு அந்த இயக்குனர்கிட்ட கொடுக்கும்பொழுது, ஆனால் இது ரொம்ப சாதாரணமாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால், சாதாரணமாக இருந்தால் தான் சிறப்பாக இருக்குன்னு சொல்லிடுவேன் நான். ஏன்னா சாதாரணமாக இருக்கிறது அவ்வளோ கஷ்டம் இல்லையா? காந்தி ரொம்ப சாதாரணமாக தான் இருந்தார், ஆனால் நிறைய செலவு பண்ணார் இல்லையா? சிம்பிளாக இருக்கிறதுக்கு அவ்வளோ செலவு பண்ணணும். அது மாதிரி சிம்பிளாக எழுதுறதுக்கு அவ்வளோ சிரமப்படணும். நீங்கள் சிரமப்படாமல் எழுதலாம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க ஒரு வரியை, ஆனால் அது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஒரே சுச்சுவேஷன் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு டைரக்டரு தொடர்ச்சியாக ஒரு 5 படம் எடுத்தார். 5 படத்துக்கு நான் பாட்டு எழுதினேன். 5 படத்துக்கு ஹீரோ வேறு, ஹீரோயின் வேறு. 5 படத்துக்கும் பாடலாசிரியர் நான் தான், இசையமைப்பாளர் அவர் தான், இமான் தான். 5 படத்துக்கு எப்படி ஒரே சுச்சுவேஷன், கட் பண்ணால் சாங்கு. 2 பேரும் பார்த்தாங்க சார், அப்படியே கண்ணு 2 பேரும் பார்த்துக்கிட்டாங்க. பார்த்தோன்னே கட் பண்ணால் சாங்குன்ட்டான். கட் பண்ணால் சாங்குனா எதை கட் பண்ணுறது? அவன் என்னத்தை கட் பண்ணுறான்னு நமக்கும் தெரியாது. சரி சொல்லுப்பா கதை என்னப்பா அப்படின்னு சொன்னோடனே, வருத்தப்படாத வாலிபர் சங்கம்னு ஒன்று. அந்த படத்தில் ஒரு சுச்சுவேஷன் சொன்னான் அந்த இயக்குனர் பொன்ராம்னு சொல்லிட்டு, ரொம்ப நண்பர் தான் அவர். அவருக்கு முன்னாடி ஒரு படம் அவர் எடுத்தார், திருத்தம்னு சொல்லிட்டு. அந்த படத்துக்கு நான் பாட்டு எழுதியிருக்கேன். அதுலேயும் கட் பண்ணால் சாங் தான், அது ஒன்று எழுதியிருக்கோம், அதை விட்டுருங்க. அதே மாதிரியான ஒரு சுச்சுவேஷன். என்னப்பா சுச்சுவேஷன்? சார் சிவகார்த்திகேயன் ஸ்ரீதிவ்யாவை லவ் பண்ணுறாரு. ஓகே, அதானே ஹீரோ ஹீரோயின்னா அதானே நடக்கும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னப்பா எந்த இடத்துல பாட்டு அப்படின்னோடனே, சார் ஸ்ரீதிவ்யாவுடைய மாடு கேணியில் விழுந்துருச்சு சார். ஐயோ என்னப்பா த்ரில்லான சுச்சுவேஷன் நான் சொல்கிறேன். ஆமாம் சார். அப்போ போய் அந்த கேணிக்குள்ளே அந்த கிணத்துல விழுந்த அந்த மாட்டை சிவகார்த்திகேயன் தூக்குறாரு சார். ஓகே, ரொம்ப நல்ல விஷயம்ப்பா. தூக்கிட்டு மேலே வந்துடுறாரு சார். மேலே ஓகேப்பா ரைட்டு. அப்போ என்ன, கிணத்து மேட்டில் ஸ்ரீதேவியோட அம்மா நிற்கிறாங்க சார். ஆமாம், மாடுகள் தான் அவங்களும் பத்திரத்தில் நிற்பாங்க தானேப்பா? ஆமாம் சரி, அங்கே நிற்கிறாங்க. சரி, என்ன பண்ணுறாங்க? அவங்க ஒரு துண்டை கொண்டு மகள்கிட்ட கொடுத்து, துண்டை கொடு அப்படின்னு சொன்னாங்க. ஸ்ரீதிவ்யா கொண்டு துண்டை கொடுத்துச்சு சார். அங்கேருந்து சாங் சார்னு சொன்னான். நான் சொன்னேன், நியாயமாக இந்த சுச்சுவேஷன் எங்கே இருக்குன்னா, தன்னை காப்பாற்றிட்டான்னு சொல்லி அந்த மாடு தான் பாடணும் இல்லையா? என்னை காப்பாற்றிட்டவன் இது ஓகே. அப்படியே இல்லை அப்படின்னாக்க, ஸ்ரீதிவ்யா அம்மா தான் அந்த மாட்டுக்கு சம்மந்தப்பட்டவங்க, அவங்க பாடணும். அவங்களும் பாடலைன்னா துண்டு அந்த அம்மா இது கொடுத்து அவங்கள்ட்ட கொடுத்து சொல்லுது. நேராகவே அந்த அம்மா கொடுத்துருக்க வேண்டியதானே? சரி பரவாயில்ல, பக்கத்தில் ஒரு பொண்ணு இருக்குது, இவ்வளோ சுச்சுவேஷனை காம்ப்ளிகேட்டாக வச்சு அந்த இடத்துல பாட்டுன்னு சொல்கிறியாப்பா? இல்லை சார், அது அப்படி பார்த்தாங்க சார் அப்படின்னா. அப்படிலாம் பார்க்கக்கூடாதுப்பா, அப்படி பார்க்கவே கூடாது, அது தப்பாக இருக்குது, இந்த பார்வையே தப்புன்னு சொல்லி நான் கிண்டல் அடிச்சுட்டே இருக்கும்பொழுது டியூன் போட்டாப்புல இமான். நான் உடனே என்ன சொன்னேன், அவன் பார்த்த இடத்துலேருந்து பார்த்த இடத்துலேருந்து பாட்டான்னு சொன்னானா? நான் சொன்னேன், பார்க்காத நீ பார்த்தா பறக்கிறேன்னு சொல்லி அந்த பாட்டு முழுக்க முதல்ல இருக்கிற, இப்போ போய் நீ கேட்டுருவீங்க இல்லையா போன உடனே, நீ பார்க்காதனே இருக்கும். அந்த பாட்டு முழுக்க பார்க்காதனே இருக்கும். பக்கத்தில் பார்த்த, எட்டி பார்த்த, முறைச்சி பார்த்த, திருச்சி பார்த்த, இப்படி வெறும் பார்வை பார்த்து மட்டுமே இருக்கும். ரொம்ப சந்தோஷமாக எழுதி முடிச்சுட்டு அந்த பாட்டு வெளியே வந்தது. அந்த பாட்டு வெற்றி அடைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் கட் பண்ணால் அடுத்த படம் ரஜினி முருகன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். இது என்ன பண்ணோட சார், அவங்க வீட்டுக்குள்ளே ஒரு சிவகார்த்திகேயனுக்கும் அந்த ஹீரோயினுக்கும் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் சார். அங்கே சின்னதாக ஒரு பொண்ணு பூப்படைஞ்சிருது. அந்த பூப்பு நீராட்டு விழா மாதிரி ஒரு ஃபங்க்ஷன்ப்பா. அங்கே இந்த
ஒரு வாழை மரத்தை வெட்டுறாங்க சார் கட் பண்ணி. என்னப்பா ஒன்று மாடு கேடையில் விழுந்துருச்சுங்கிற, அடுத்தது வாழை மரத்தை வெட்டுறாங்கிற, இது என்னப்பா எப்படிப்பா எழுத முடியும்? அதே தான் சுச்சுவேஷன் அப்படின்னோடனே சரி ஓகே, அங்கே வந்து பார்க்காதன்னு எழுதிட்டோம், இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உன் மேலே ஒரு கண்ணு, நீ தான் முறை பொண்ணு அப்படின்னு எழுதி கொடுக்குறேன். ஓகே, தப்பிச்சிருச்சா? இதே மாதிரி சுச்சுவேஷன் அடுத்த தடவையும் வந்துட்டான். வரிசையாக ஒரே சுச்சுவேஷனுக்கு நான் மட்டுமே ஒரு 800 பாட்டு இப்படி எழுதியிருப்பாங்க. கட் பண்ணால் சாங்குன்னா எவ்வளோ எழுத முடியும்? இப்போ பெரிய சவாலே என்னென்னா, ஒரு பாட்டில் வந்து இப்போ வந்து கண்ணும் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டேன்னா என்னோட லிஸ்ட்டில் கண்ணும்னு அடுத்த பாட்டை நான் ஆரம்பிக்கவே முடியாது இல்லையா? அப்படின்னா 2500 பாட்டில் 2000 பாட்டுக்கு மேலே நான் வார்த்தையை பயன்படுத்திட்டேன். திருப்பி பயன்படுத்தவே முடியாது, அப்படியே எழுதி முடிச்சிருவோம். ஆனால் ஒரு 14,000 வார்த்தைகளை வைத்துக்கொண்டு திருக்குறள் என்கிற மாபெரும் ஒரு இலக்கியத்தை வள்ளுவன் உருவாக்கியிருக்கிறானே, இது எப்படின்னு யோசிச்சு பாருங்கள். இவ்வளோ 2500 பாட்டில் நான் எவ்வளோ வாக்கியம் யூஸ் பண்ணிட்டேன், எத்தனை வார்த்தை யூஸ் பண்ணிட்டேன், எல்லாமே மிக சாதாரணமானது. ஆனால் ஒரு சொல்லை, ஒரு வரியை, ஒரு அர்த்தத்தை, ஒரு கருத்தை எப்படி சொல்வது என்பதை வேறு எந்த புத்தகத்தையும் இங்கே நீங்கள் வாங்குறீங்களோ இல்லையோ, எல்லார் வீட்லேயும் ஒரே ஒரு திருக்குறள் இன்றைக்கி போய் வாங்கி வச்சுக்கோங்க. ஒரே ஒரு அற்புதமான ஒரு திருக்குறளை மட்டும் நான் சொல்லிட்டு நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன், நேரம் நெருங்கிருச்சு. ஒரு பொண்ணு என்ன பண்ணுறா, இந்த பசலை அப்படிங்கிறத பற்றிலாம் உங்களுக்கு தெரியுமா? இப்போல்லாம் பசலைன்னு சொன்னால் ஓங்கி அரைஞ்சிடுவாங்க, அதெல்லாம் இப்போல்லாம் ஒன்றும் கிடையாது. கை வளையல் கலண்டு விழுற அளவுக்கு உடம்பு மெலிஞ்சிரும், இதுதான் பசலை. அந்த காலத்தில் அப்படி இருந்திருக்கும் போல இருக்கு. இந்த காலத்தில் நம்ம வளையலும் போடுறதில்ல, வளையல் போட்டாலும் கலண்டு விழுறதில்ல, அது கலண்டு விழுறாலும் யாரும் கவலைப்பட போகிறதில்ல. ஆனால் அந்த காலத்தில் அப்படி ஒன்று இருந்திருக்கு. அதில் ஒரு குறள் அவர் எழுதுவார், துறைவன் துறந்தமை தூற்றாக்குள் முன்கை இறை இரவா நின்ற வளை. கணவன் தன்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டான் அப்படின்னு உடனே உடல் மெலிஞ்சு கண்ணாடி வளையல் கலந்து விழுந்துருச்சான். இது வந்து ஒரு காட்சி. இந்த கண்ணாடி வளையல் கலந்து விழுந்தோடனே, அந்த வளையல் கலந்து விழுந்தோடனே அந்த பொண்ணு பதட்டம் அடைஞ்சிட்டாலாம். நானும் கணவனும் பிரிஞ்சிட்டோங்கிறது உலகம் தெரிஞ்சிடும், ஊர் தெரிஞ்சுக்குங்கிறதுக்காக பதட்டம் அடைஞ்சிட்டு கையை கீழேயே விடாமல் கையை தூக்கிக்கிட்டே நடந்தாலாம், கீழே விழுந்துரும்னு. இது என்னடா இது இப்படி ஒரு காட்சி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, இது எங்கேயாவது சினிமா பாட்டில் வச்சுருக்காங்களான்னு நானும் யோசிச்சு பார்த்து, ஆனால் இல்லாமல் இருக்காதுல்ல. எவ்வளவு சிறந்த வரிகளையும் தமிழ் திரைப்பட பாடலாசிரியர்கள் தன்னுடைய ஆக்கத்தினால், ஆர்வத்தினால் சினிமா பாட்டுக்குள்ளே வச்சுருக்காங்க. அந்த பாட்டு எங்கேங்கிறத நான் அப்புறம் சொல்லிடுறேன். இதை படிச்சுட்டே இருக்கும் பொழுது தமிழும் பிராகிருதமும்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம், ரா மதிவாணன் ஐயா அவர்கள் எழுதின ஒரு புத்தகம். அதில் வந்து என்னென்னா, திருக்குறளுக்கும் பிராகிருத மொழியில் இருக்கக்கூடிய இதே மாதிரியான ஒப்புமையும் சேர்த்து ஒரு புத்தகம் எழுதியிருந்தார். நான் படிப்பதனால் என்ன நன்மைன்னு சொல்ல வரேன். ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது நம்மளே அறியாமலே ஒரு உற்சாகம் ஏற்படும், நிறைய செய்திகளை தெரிஞ்சிக்க முடியும். அதில் என்னென்னா, அதே மாதிரி ஒருத்தி வந்து கையை தூக்கிக்கிட்டு நடந்து தெருவில் போயிட்டு இருந்தாலாம். கையை தூக்கிட்டு தெருவில் நடந்து போனாக்கா பார்க்குறவங்க சிரிக்க தானே செய்வாங்க, இவளுக்கு ஏதோ பைத்தியம் பிடிச்சிருச்சு போல இருக்கு, கையை தூக்கிட்டு போய் நடந்து போயிட்டுருக்கா, என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்ன உடனே, இல்லை அவள் வந்து துன்பக்கடலில் நீந்திக்கிட்டு இருக்கிறா, அதனால கையை தூக்கிட்டு போகிறான். நம்ம சொல்கிறது கைவளையை கலந்து விழுங்கிறது கை தூக்கிட்டு போகிறோம். பிராகிருதத்தில் என்ன சொல்கிறான்னா, துன்பக்கடலை நீந்துறாளாம். உண்மையிலே கடல்லையோ ஆற்றுலையோ நீந்துனீங்கன்னா கையை தூக்கிட்டு தானே போகணும். அந்த துன்பக்கடலில் நீந்து கொண்டு கணவன் இல்லைங்கிறதுனால, கணவன் இல்லைன்னா தான் நம்ம ஆளுங்க மகிழ்ச்சிக்கு இப்போ. ஆனால் துன்பக்கடலை நீந்துவதான ஒரு கற்பனையை சொல்லிட்டு இப்படியெல்லாம் இருக்கு இல்லையா. இது மாதிரி ஒரு 10 இருக்குது, டைம் இல்லை, அதனால் அதை மட்டும் சொல்லிடுறேன். அந்த காட்சியை அம்மன் கோயில் கிழக்காலைன்னு ஒரு பாட்டு கங்கை அம்மன் எழுதியிருக்காரு. கண்ணாடி வலை முன்னாடி விழ என் தேகம் மெலிஞ்சாச்சு. அவர் பிரமாதமாக ஒரு சினிமா காதலராக இருக்கிறார். அவர் எத்தனை வலையில் கல் விட வச்சாரோ எனக்கு தெரியல. அந்த பாட்டை நீங்கள் கேட்டு பாருங்கள். கண்ணாடி விலை முன்னாடி விழ அப்படின்னா 2 வார்த்தை தான். இதோட தொடர்ச்சி எங்கே இருக்குது? திருக்குறளில் இருக்குது, பிராகிருதத்தில் இருக்குது, அப்படியே சங்க இலக்கியத்துக்குள்ளே போகலாம். இன்னும் நிறைய என்னுடைய அகத்திரைன்னு ஒரு புத்தகம் இங்கே கிடைக்குதான்னு தெரில, வாங்கி பாருங்கள். இது அதை பற்றிலாம் எழுதியிருக்கிறேன் நான் தொடர்ச்சியாக. அப்படி ஒரு சின்ன வரியை வைத்துக்கொண்டு, ஒரு சின்ன சொல்லை வைத்துக்கொண்டு ஒரு கருத்தை, தத்துவத்தை, அரசியலை எல்லாவற்றையும் புரிந்து கொள்வதற்கு எது நமக்கு திரும்ப உதவி கொண்டே இருக்கும்னாக்க புத்தகங்கள் தான் உதவிக்கிட்டே இருக்கும். ஏனென்றால் இந்த சமூகம் படி என்று சொன்ன சமூகம். எனக்கு திரும்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது வந்து என்னென்னா, இந்த ஆடி மாதத்தில் அம்மையே நகர காத்தடிக்கிற காலத்தில் புத்தகத்திற்கு ஒரு காட்சியை ஏற்படுத்தி இவ்வளவு அரங்கு நிறைந்த கூட்டம் ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. தொடர்ச்சியாக வழக்கமாக கமர்ஷியலாக நடத்தக்கூடிய புத்தக காட்சியில் கூட இவ்வளவு அரங்கு நிறைந்த கூட்டத்தை நானே பார்த்ததில்லை. ஆனாலும் இந்த சத்தியமங்கலம் மக்களுக்கு நான் மறுபடியும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இறுதியாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும், நான் இங்கே நிறைய மாணவர்களும் இருக்கிறதுனால இந்த வாசிப்பினுடைய தத்துவத்தை, வாசிப்பினுடைய முக்கியத்துவத்தை, நம்முடைய தமிழ் மரபு எப்படி வைத்திருந்ததுங்கிறத ஒரே ஒரு சங்கப்பாட்டிலேருந்து நான் சொல்லி முடிச்சுக்கல.
அதை தாண்டி இந்த அரங்கத்தில் வந்து ஏராளமான பிரபலங்கள் வந்து இங்கே இருக்கிறீங்க. ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ரொம்ப குறிப்பாக பிரமிழ் என்கிற ஆகச்சிறந்த தமிழ் முன்னோடியை புத்தகங்களாக்கி நம்ம எல்லோரும் கையில் வாசிப்பதற்கு கொடுத்த கால சுப்பிரமணியம் இந்த அரங்கத்தில் தான் அமர்ந்திருக்கிறார். எனக்கு ரொம்ப அவரை பார்த்தோன்னே ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு எவ்வளோ சத்தியமங்கலம் வந்து எவ்வளோ சிறந்த ஒரு இனிமேல் வருஷம் வருஷம் என்னை கூப்பிட்டா கூட நான் கண்டிப்பாக வந்து இங்கேயே ரெக்கார்டிங்கில் எழுதிடுவேன்னு நினைக்கிறேன். அவ்வளோ மகிழ்ச்சியாக எனக்கு இருந்தது. நம்ம தமிழ் சமூகத்தில் கல்விங்கிறது என்ன அப்படின்னா, திரும்ப திரும்ப நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த தமிழ் சமூகத்தில் மட்டும் இல்லை, பொதுவாகவே நம்முடைய வீடுகளில் ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப நம்ம எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். நம்ம குழந்தை பசங்கள்கிட்ட படின்னு சொல்லுவோம். படி 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 நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். குழந்தைங்க படிக்குதுங்கிறதெல்லாம் வேறு. ஆனால் இந்த படிங்கிற விஷயத்தை வந்து ஏன் அவ்வளோ வலியுறுத்திக்கிட்டே இருக்கிறோம்? நம்ம திரும்ப திரும்ப யோசிச்சு பாருங்கள், ஏன் நம்ம படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம்? சமீபத்தில் ஒரு 10 ஆண்டுகளில் வந்திருக்கக்கூடிய படங்களை நீங்கள் வரிசையாக எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா படத்துலையும் படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. பிள்ளை குட்டிகளை படிக்க வைங்கடான்னு அவர் சொல்லுவார். சிதம்பரம் எப்படியாவது படிச்சுக்கடான்னு சொல்கிறாரு. கர்ணனில் போனீங்கன்னாக்கா பஸ்ஸை நிப்பாட்டுறாங்க, படிக்க போகணுன்னு சொல்கிறான். வரிசையாக சூரரை போட்டில் போட்டிங்கன்னா படிப்புனால என்ன பயன்னு சொல்கிறாங்க. ஜெய்பீமுக்கு போனாக்கா மண்ணிலே ஈரம் பண்ணோன்னு அந்த குழந்தை படிக்குது. ஒரு சமூகத்துக்குள்ளே இந்த படிப்பை பற்றின புரிதல் வந்து எப்பயிலேருந்து வந்திருக்கும்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியத்துக்கு முன்னாலிருந்து வந்திருக்கிறது. திரும்ப 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 படி 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 நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அப்படி படிப்படின்னு சொல்வதற்கு பின்னால் நமக்கு என்ன இருக்குன்னா, படிப்பினால் தான் நாம் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள முடியும், படிப்பினால் தான் நாம் எல்லாவற்றையும் கைகொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு மனநிலையை இந்த சமூகமே உருவாக்கி வைத்திருக்கிறது இல்லையா? அதனால தான் இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களிலும் எல்லா சிறு கிராமங்களிலும் இந்த புத்தக கண்காட்சிகள் நடத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. அது ரொம்ப பெருமிதமானது. நீங்கள் வெளி மாநிலங்களெல்லாம் போய் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் தான் படிச்சிங்க, கடைசியில் இப்படி போய் ஓட்டு போட்டிங்களேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு நாம் ஒன்றும் பதில் சொல்ல முடியாதுன்னு வச்சுக்கோங்க. என்னத்தை படிச்சிங்கனாக்கா உண்மையிலே அது ஏதோ ஒரு காரணம் இருக்கலாம், காரியம் இருக்கலாம். இயல்பிலே என்னென்னா அந்த படி அப்படின்னு சொன்னது வந்து ஒரு விஷயந்தான். நம்ம திரும்பவும் என்னென்னா, படிப்பது என்ன வேணாலும் இருக்கலாம், ஆனால் படிக்கும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் இருக்கு இல்லையா, அது வேறு எதிலையும் கிடைக்கவே கிடைக்காது. எனக்கு இங்கே முன்னாடி வரவேற்புரை ஆற்றுறது போதோ யாரோ ஒருத்தர் பேசும்போது கூட ரொம்ப பிரமாதமாக ஒருத்தர் சொன்னார், இந்த காட்சி ஊடகம் இல்லை இவங்க ஏற்புரை வழங்கும் போது சொன்னாங்கன்னு நினைக்கிறேன், காட்சி ஊடகங்கள்னால நம்முடைய கற்பனைகள் குறைஞ்சி போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. உண்மைதான். இப்போது ஒரு நாவலில் வந்து ஒரு அழகான பெண் அப்படின்னு ஒரு வரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஆனால் அழகான பையன் அப்படின்னு வச்சுக்கோங்க. படிக்கும் பொழுது நீங்கள் பார்த்ததுலேயே இருக்கிற அழகான பொண்ணை நினச்சி அதை படிக்க ஆரம்பிப்பீங்க இல்லையா? அப்படி தான் அந்த பெண் வந்து ரொம்ப அழகான பெண் அப்படின்னு அந்த நாவலில் ஒருத்தர் எழுதிட்டாருன்னா, ஒரு வரி இருந்துச்சுன்னா நமக்கு பிடிச்ச அழகான பெண்ணை நம்ம நினச்சிக்குவோம், நமக்கு பிடிச்ச அழகான பையனை நம்ம நினச்சிக்குவோம். ஆனால் விஷுவலில் காட்டும் பொழுது காட்டுறவங்க உண்மையிலேயே அழகாக இருக்கணும். ஒரு பாட்டு இருக்குது, இப்போ வந்து சொல்லிட்டாலே அவள் காதலை அப்படின்னு நம்ம எழுதிட்டோன்னா உண்மையிலே இவ காதலை சொல்ல மாட்டானான்னு ஏங்கி இருந்தால் தான் அந்த பாட்டு நடக்கும் இல்லையா? இல்லைன்னா அந்த பாட்டு ஜெயிக்காது. இப்போ கோடி அருவி கொட்டுதே அப்படின்னா கோடி அருவி கொட்டுற மாதிரி லவ் இருக்கணும்ல. அப்படி விஷுவல் அமையலைன்னா அந்த பாடல்களே வெற்றி அடையாது. அது மாதிரி நிறைய சந்தர்ப்பங்கள் ரொம்ப பிரமாதமாக எழுதி நானும் இசையமைப்பாளர் பாடகர் அந்த படத்தின் இயக்குனர் எல்லாரும் ரசித்த பிறகு அந்த நடிகரால் அந்த பாட்டு யாருமே கேட்காம போயிடுவாங்க. ஏன்னா அவங்க பார்க்க விரும்பாமல். நாங்கள் என்ன நினச்சிக்குவோம், பிரமாதமாக வந்துருச்சு பாட்டுன்னு நினச்சிட்டு இருப்போம், யாரும் கேட்காம இருப்பாங்க. இந்த பாட்டெலாம் விளங்கவே விளங்காத நினைப்போம். அந்த பாட்டு மிகப்பெரிய வெற்றியாகி தேன் தேன் தேன்னு உலகம் பூரா கொண்டாடிடுவாங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, அப்போது இந்த கற்பனைகள் என்பது வெளியே இல்லை, உங்கள் மனதுக்குள்ளேயே இருக்கிறது. இந்த மனதை மறுபடி ஊக்கப்படுத்திக் கொள்வதற்கும் உற்சாகப்படுத்திக் கொள்வதற்கும் உங்களுக்கு எதுவுமே உதவாது. வாசிப்பு என்கிற ஒன்று தான் உதவும். அதனால் வாசித்து கொண்டே இருங்க. திரும்ப 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 வாசிப்பதன் மூலமாகத்தான் நாம் நம்மை உணர்ந்து கொள்ள முடியும். என் குலம் என்றுனை தன்னிடம் ஒட்டிய மக்கள் பெருங்கடல் பார்த்து மகிழ்ச்சிகொள், அறிவை விரிவு செய் அகண்டமாக்கு, விசால பார்வையால் விழுங்கு மக்களை மானிட சமுத்திரம் நான் என்று கூறு. நன்றி, வணக்கம். இந்த பதிவை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. மறவாது ஐதருமபுரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துகின்றோம்.